சரி, அன்னை மொழியே இது யார் எழுதியிருக்காங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். சரியா, பாவலேறு பெருஞ்சித்திரனார். இதில் நம்ம என்னென்னா அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ட்டு நமக்கு என்ன செய்திருக்காங்கன்னா மனப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை பார்த்துக்கோ. இன்னொரு வாட்டி சொல்லி தர்றேன், நாளைக்கு கண்டிப்பாக நீ படித்து சொல்லணும். புரியுதா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இது என்ன அர்த்தம்னா, அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே. சரியா, அன்னை மொழி நம்ம தாய்மொழி, மிகவும் அழகான ஒரு மொழி, செம்மையான ஒரு மொழி, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. பழங்காலத்தில் தோன்றிய நம்ம தமிழ் மொழியை தான் நறுங்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது நம்ம மொழியை கடல் கொண்ட பிறகும் திரும்பவும் அது நிலைத்து நிற்கும்னா அப்போ நம்ம தமிழ் மொழி எவ்வளோ ஒரு பெரிய நல்ல மொழின்னு பார்த்துக்கோ. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. இல்லை, நமக்கு 4வது லைன் கொடுத்துருக்காங்க பாரு, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது கன்னிகுமரி கடல் கொண்ட பிறகும் அந்த நாட்டிடையில் மன்னி அரசிருந்த நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்ட்டு என்ன செய்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா தென்னன் மகளே. தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மன்னனின் மகளே. நம்ம தமிழ் மொழியை என்ன சொல்கிறாங்க, பாண்டிய மன்னனின் மகளே. திருக்குறளின் மாண்புகளே. திருக்குறள் எத்தனை சொல்லி பார்க்கலாம் மொத்தம்? திருக்குறள் எத்தனை மொத்தம்? 1333. வெரி குட், 1333. அந்த திருக்குறள் அது கூட என்னன்னா அந்த திருக்குறளின் பெருமைக்குரியவளே. அடுத்தது என்னது? பாப்பத்தை என்னது? பத்து பாட்டு. எண் தொகை என்ன? 8 தொகை. நற்கணக்கு என்ன? 14 கீழ்கணக்கு. அதே மாதிரி இன்னொன்று உண்டு, 14 மேற்கணக்கு நூல்களும் உண்டு. அதெல்லாம் விரிவாக பின்னாடி பார்ப்போம். இது நம்ம சின்னதாக தான் பார்க்கணும். சரியா, ரொம்ப பெருசாக போக வேண்டாம். அடுத்த மண்ணும் சிலம்பே அப்படின்னா மண்ணும் சிலம்பே. மண்ணும் சிலம்பே. மண்ணும் சிலம்பே. நிலைத்த சிலப்பதிகாரமே. மண்ணும் சிலம்பேன்னு சிலப்பதிகாரம், சிலம்பு வருதுல்ல, அப்போ சிலப்பதிகாரம் நினைக்கணும். ஓகேவா? மணி மேகலை வடிவே. மண்ணும் சிலம்பேன்னு என்னது? சிலப்பதிகாரம். மணி